الذي خلق السماوات والارض وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم يعدلون. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை நாம் எல்லாம் 6ஆம் நாளினுடைய தராவீஹ் தொழுகையை முடித்துவிட்டு 5ஆம் நாளினுடைய நோன்பை நிறைவு செய்துவிட்டு 6ஆம் நாளினுடைய நோன்புக்காக வேண்டி நாம் எல்லாம் தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மீதமுண்டான நாட்களிலும் இதே போன்று எல்லா விதமான வளங்களோடும் நலங்களோடும் நோன்பு வைத்தும் மற்றும் இதர அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் மக்கள் அனைவருக்கும் தந்தரம் புரிவானாக. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய தினத்திலே சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சூரா ஓதப்பட்டுள்ளது. அதாவது குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய 5 விதமான சூறாக்கள்ல இது முதலாவது சூறாவாக இருக்கின்றது. மேலும் இந்த அன்ஆம் என்ற சூறாவினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய வீடுகளிலே வாரம் ஒரு முறையோ அல்லது தினமோ வாரம் ஒரு முறையோ இந்த அன்ஆம் என்ற சூரா அவருடைய இல்லங்களிலே ஓதப்படுகின்றதோ அவருடைய இல்லங்களை எந்த விதமான ஷைத்தானியன், எந்த விதமான ஜின்கள், இன்னும் எந்த விதமான பலா முசீபத்துகள், எந்த விதமான கண்ணீர்கள், எந்த விதமான சிக்கல்களும் அந்த வீடுகளை அண்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த அன்ஆமுடைய சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட ஒரு 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவிலே அளவுக்கு அதிகமானவர்களை கூறி காட்டுவார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சூராவிலே அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றார். மேலும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வாறு வெற்றி பெறுவான், எவ்வாறு ஜெயம் பெறுவான் என்ற விஷயத்தை பற்றி நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே கூறும் பொழுது, வெற்றி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி என்றால் எவ்வாறு ஏற்படும், எவ்வாறு நடக்கும் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் நல்ல அறிவுத்திறனாக இருக்கின்றார், அல்லது ஒரு மனிதன் நல்ல கோடீஸ்வரனாக இருக்கின்றார், அல்லது ஒரு மனிதன் ஆட்சி அதிகாரமாக இருக்கின்றார், ஆட்சி அதிகாரத்தோடும் படைபலத்தோடும் பணபலத்தோடு இருக்கின்றார் என்று சொன்னால் அவன் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. பணபலம் இருக்கக்கூடிய ஒருவன் வெற்றி பெறுவான் என்று சொன்னால் காரூனுடைய மனம், காரூனுடைய கஜானா, காரூனுடைய அவனுடைய செல்வம் இருந்த கஜானாவினுடைய சாவியை கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் சுமந்து சென்றதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். அப்பேற்பட்ட காரூன் இந்த உலகத்தில் வெற்றி பெறல. எவ்வளவு பல கஜானாக்களுக்கு சொந்தக்காரன், அவருடைய கஜானாவுடைய சாவியை 70 ஒட்டகங்கள் சுமந்ததாக குர்ஆன் கூறுகிறது. அப்பேற்பட்ட அந்த காரூன் என்ன செய்யல, வெற்றி பெறல. அவர்கிட்ட பணபலம் இருந்துச்சு, ரொம்ப பணபலம் இருந்துச்சு, கோடீஸ்வரனா இருந்தா, இந்த உலகத்தையே வளைத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான மாபெரும் செல்வம் படைத்த செல்வம் கொடுக்கப்பட்ட காரூன் வெற்றி பெறல. அதே போன்று ஒரு மனிதன் நல்ல அறிவை கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியுமா? நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல அறிவு இருக்கு, எல்லா விதமான திறமை இருக்கு. அப்பேற்பட்ட அந்த டேலண்ட் இருக்கக்கூடிய, அறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வெற்றி பெற்று முடியுமா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக முடியவே முடியாது. காரணம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இப்லீஸ் எடுத்துக்கிட்டோம் சொன்னா இப்லீஸ் சர்வ சாதாரணமான அறிவு கொண்டவன் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு ஒரு மாபெரும் ஆசிரியராக, மாபெரும் டீச்சராக, மலக்குமார்களுக்கே பாடம் நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் அறிவு திறனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸ்க்கு கொடுத்திருந்தான். ஆனா அந்த அறிவை கொண்டு அந்த இப்லீஸ் வெற்றி பெற்றானா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மாறாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததன் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததன் காரணமாக அவனுடைய அத்துணை கல்வியையும் படிக்கப்பட்டு, அவனுடைய அத்துணை அறிவு திறனையும் படிக்கப்பட்டு அவன் சாபமிடப்பட்டான். அப்ப அறிவை கொண்டு என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அதே போன்று ஒரு மனிதன் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு ஜெயித்து விட முடியுமா?
உதாரணத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஃபிரௌன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுக்கு மாதிரி ஆட்சியை வேற யாருக்குமே கொடுக்கல. வேற எந்த விதமான காஃபிரான அரசனுக்கு கொடுக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய ஆட்சியை கிட்டத்தட்ட பனி இஸ்ரவேலுடைய சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தத்தையும் ஆளக்கூடிய ஒரு மாபெரும் அரசாட்சியை மாபெரும் அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அந்த ஃபிரௌனுடைய நிலைமை என்ன? ரப்பை ஏற்றுக்கல, அல்லாஹ்வை ஏற்றுக்கல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக என்ன செஞ்சான்னு சொன்னா கடைசியாக நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு இன்னும் அவருடைய உடலை பின் வரக்கூடிய சமூகங்களுக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இன்றைய தினம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கெட்டு போகாத அளவுக்கு என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வெற்றி பெற முடியுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அப்ப எதை கொண்டு? பணபலத்தை கொண்டு வெற்றி பெற முடியாது, அறிவுத்திறனை கொண்டு வெற்றி பெற முடியாது, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு என்ன செய்ய முடியாதுங்க, வெற்றி பெற முடியாது. அப்ப மாறாக நாம் எதை கொண்டுதான் வெற்றி பெற வேண்டும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மனிதரிடத்திலே நல்ல இறையச்சம், நல்ல தக்குவா, நல்ல பயபக்தி, நல்ல அமல்கள் இருக்கின்றதோ அந்த மனிதர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இன்னும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லுக்கும் யார் கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழ்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் யார் அடிபணிந்து வாழ்கின்றார்களோ அப்பேற்பட்ட மகான்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். மாறாக யாரும் நம்ம நினைச்சிட கூடாது, என்ற பணம் இருக்கு, நான் இந்த உலகத்தை வாங்கிடுவேன், நான் வெற்றி பெற்றுவேன் என்ற அறிவு இருக்கு, இந்த உலகத்துல என்னென்ன மூலப்பொருட்கள், எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கு, எத்தனை சாப்ட்வேர் இருக்கு, அத்தனை என்னால செயல்படுத்த முடியும், நான் வெற்றி பெற்றுவேன் முடியாது. அதே போன்று இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்னுடைய கையில இருக்கு, நான் அதை கொண்டு என்ன செஞ்சிருவேன், இந்த உலகத்திலேயே முழு மாபெரும் வெற்றி கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாதுங்க, முடியவே முடியாது. அப்ப நம்ம இந்த மூணையை நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். மனத்தாலேயோ அறிவாலேயோ அதிகாரத்தாலேயோ இந்த உலகத்துல ஒரு மனிதன் வெற்றி பெற முடியுமா என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. மாறாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த ஒரு மனிதன் அடிபணிந்து நல்ல முறையில எந்த ஒரு இணை இல்லாம இறைவனுக்கு எந்த ஒரு இணை இல்லாமல் எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு செல்கிறானோ அவன்தான் மாபெரும் வெற்றியாளன் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியிலும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய அந்த திருவாக்கும் நமக்கு அழகான முறையில் எடுத்து காட்டுகின்றது. ஆக நீதிக்குரிய அல்லாஹ்வினர்களே, நாம் எல்லாம் வெற்றி பெற்றதாக பணபலத்தை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ அறிவை கொண்டோ நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக மாபெரும் வெற்றி அது அல்ல. சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரின் சொல்லையும் செயலையும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு அங்கமாக எடுத்து செயல்படுகின்றானோ அவன்தான் மாபெரும் வெற்றியாளன் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட வெற்றியாளனுடைய கூட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியர் புரிவானாக. மேலும் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளையும் நாம் செய்யக்கூடிய அமல்களையும் நாம் செய்யக்கூடிய குர்ஆன் திலாவத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.